ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CP25201 மல்டிகோர் ஆர்கிடெக்சர்ஸ் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். MECSக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் நான் சொல்ல வரதை கவனிச்சு படிங்க. ஏன்னா உங்களுக்கு நான் சொல்ல வரதை வச்சு படிச்சீங்கன்னா ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ யூனிட் 1 இதில் பார்ட்டியை பொறுத்தவரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் பொறுத்தவரை கொஞ்சம் அடிஷனலாக படிச்சுக்கோங்க. நம்ம சொல்ற மாதிரி தான் கேட் மாடலாக இருக்க கொஸ்டின்ஸ்லாம் நிறையா படிச்சு வச்சுக்கோங்க. இதில் நான் கொடுத்துருக்கதே நல்லா பார்த்துக்கோங்க. பட் ஒன் வேர்டுங்கிற என்ன கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியாதனால ஸோ கொஞ்சம் அடிஷனலாக படிச்சு வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கேட்சிவ் கான்செப்ட் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த கேட்சிவ் கோஹரன்ஸ் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுவும் அந்த SIMD அண்ட் MIMDல இருந்தும் கேட்குறாங்க. ஸோ அதை ஆர்கிடெக்சர்ஸ் பார்த்துக்கோங்க, அதை கம்பேர் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ உங்களுக்கு இதே பேப்பர் யூஜிலேயே இருக்கும், பிஜிலே இருந்துச்சு. அதாவது வந்து மல்டிகோர் ஆர்கிடெக்சர்ஸ் அண்டு ப்ரோக்ராமிங் அப்படின்னு இருக்கும். அதனால ப்ரோக்ராமிங் கான்செப்ட் அந்த மாதிரி இதில் கேட்டிருப்பாங்க. பட் இந்த டைம் உங்களுக்கு வெறும் தியரட்டிக்கல் பேப்பர்னால மேக்ஸிமம் ப்ரோக்ராம் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இதில் கொடுத்துருக்க கான்செப்ட்ல எல்லாமே வந்து தியரட்டிக்கலாவே கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ்லாம் ஒரு சில டைம் அவங்க ப்ரீவியஸ் இயர்ல அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால நான் டாபிக்ஸ் கொடுத்துருக்க வச்சு கவர் பண்ணிட்டு கீழே இருக்க ஃபோட்டோ, அதாவது வந்து இந்த கம்பேர் SIMD அண்ட் MIMD சிஸ்டம்ஸ் இதை ஜஸ்ட் வந்து ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஆர்கிடெக்சர்ஸ் கான்செப்ட் இருக்கனால நான் அப்படி சொல்றேன். ஸோ இப்போ இதில் இருக்கிற கான்செப்ட்ல மல்டிகோர் சிஸ்டம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நான் மேலே ஹெட்டிங் மென்ஷன் பண்ணிருக்க மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் பி இதில் ஷேர்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் மெமரி சிஸ்டம், இதை அடிச்சு தோச்ச கொஸ்டின் ரிப்பீட்டடு. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட், பெனிஃபிட், இஷ்யூஸ், பிரின்சிபல், ஆர்கிடெக்சர் கான்செப்ட் பார்த்துக்கோங்க. சேலஞ்சஸ், லிமிடேஷன் வந்து UG கொஸ்டின் பேப்பர்ல வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஷேர்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் மெமரி சிஸ்டம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த டாபிக் அப்படின்னா அதை மட்டும் கவர் பண்ணுங்க. கீழே ஃபோட்டோ கொடுத்துருக்க ஒரு மாடலுக்கு தான் இப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா யூஜியோட சிலபஸ் போக போன ப்ரீவியஸ் சிலபஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கனால அப்படியே இதை கேட்பாங்கன்னு இல்லை. ஆனால் நம்ம மேலே கொடுத்துருக்க டாபிக்ஸ் வைஸ் கவர் பண்ணீங்க அப்படின்னாலே முடிஞ்சிச்சு. ஸோ கீழே இருக்க அந்த லிமிடேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதை அப்படி ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. சப்போஸ் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஆர்கிடெக்சர் கேட்குறாங்க அப்படின்னா SIMD கேட்கலாம். சம்டைம்ஸ் வந்து ரெண்டையுமே சேர்த்தும் கேட்கலாம். ஆனால் ஷேர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் மெமரி சிஸ்டம் படிச்சீங்கன்னா மோஸ்ட்லி கவர் ஆயிரும். இருந்தாலும் நீங்க யூனிட் வைஸாக ஃபுல்லாக கவர் பண்ணிச்சிங்கன்னா அந்த மாதிரி கவர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து யூனிட் 2 இதில் வந்து நான் உங்களுக்கு 41 வேர்ட்ஸ் பொறுத்தவரை கொடுத்துருக்கேன். ஒரு 10 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 10 வேர்ட்ஸில் பார்த்துக்கோங்க. இது போக அடிஷனலாக கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது நீங்கள் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் படித்த அந்த அட்வான்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வர கான்செப்ட்ஸ் ஒரு சில இது வரும். ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ 3 மார்க்ஸ் இதில் வந்து டேட்டா ரேஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், லாக் கான்செப்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், செமஃபோர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது போக அந்த சிங்க்ரோனைசேஷன் பிரிமிட்டிவ்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட். அது சம்டைம்ஸ் பிகோஷனில் கேட்குறாங்க, சம்டைம்ஸ் 3 மார்க்ல, சம்டைம்ஸ் ரெண்டுலேயுமே கேட்குறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. செமஃபோர் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இதில் சொன்ன மாதிரி தான் கீழே அட்டாச் பண்ணியிருக்க பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் கான்செப்ட் இருக்கும். பட் உங்களுக்கு மல்டி கோர் ஆர்கிடெக்சர் அண்ட் ப்ரோக்ராமிங் ப்ரீவியஸ் செமஸ்டர்ல இருந்தாலும் அந்த கொஸ்டின் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறக்காக. பட் இந்த செமஃபோர்ங்கிறது டிஃபைன் செமஃபோர், எக்ஸ்பிளைன் செமஃபோர் அப்படிங்கிற சிம்பிளாக இருக்கிற கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கு இது வந்து தியரட்டிக்கல் மாதிரி தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ செமஃபோர் ஆல்ரெடி செமஃபோர்னு கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அதை சிம்பிள் செமஃபோர் டு சென்டிஎம்எஸ்சிலாம் மேக்ஸிமம் கேட்க வாய்ப்பு இல்லை. பட் மாடலுக்கு செமஃபோர்லேருந்து ஒன்று இருக்குது அப்படிங்கிற காட்டுறதுக்காக நான் காமிச்சிருக்கேன். டேட்டா ரேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிச்சு தோச்சது டேட்டா ரேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஹவு டு அவாய்ட் டேட்டா ரேஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் அதோட டேட்டா ரேஸ்னா என்னென்ன கேட்குறாங்க நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சிங்க்ரோனைசேஷன் பிரிமிட்டிவ்ஸ் அதோட யூசஸும் பார்த்துக்கோங்க. ஸோ டெட்லாக்கோட கண்டிஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அது போக வந்து இந்த லாக் கான்செப்ட்ல ரீடர்ஸ், ரைட்டர், பிளாக்கு, ஸோ அது போக வந்து மியூடெக்ஸ் லாக் அண்டு ஸ்பின் லாக் இதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ லாக் வச்சு நிறைய கேட்குறாங்க. பைப் கான்செப்ட்ல வந்து ஒரு சில கான்செப்ட் வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கதை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுங்க. ஸோ அதுபோக உள்ள நான் கொடுத்துருக்கேன் அந்த இதை பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் முடிச்சிடலாம், சப்ஜெக்ட் ஈஸி தான். ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் சிங்க்ரோனைசேஷன் பிரிமிட்டிவ்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் வேரியஸ் சிங்க்ரோனைசேஷன் பிரிமிட்டிவ்ஸ் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்டர் த்ரெட் கம்யூனிகேஷன், கண்டிஷன், வேரியபிள்ஸ், பைப்ஸ் இது உங்களுக்கு இருக்கும். ரெண்டையுமே படிச்சிட்டிங்கன்னா மேக்ஸிமம் இந்த இது கவர் பண்ணலாம். சப்போஸ் அடிஷனலாக படிக்க அப்படின்னா மியூடெக்ஸ் அண்ட் செமஃபோர். செமஃபோரில் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன்ல இந்த சேலஞ்சஸ் ரிலேட்டட் டு சிங்க்ரோனைசேஷன், பேரலல் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து மியூடெக்ஸ் அண்ட் செமஃபோர் கான்செப்ட் மட்டும் பாருங்க. கீழே கொடுத்துருக்க எந்த மாதிரி கான்செப்ட் கேட்டிருக்காங்க மட்டும் பாருங்க, அப்படியே வரும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா சிலபஸ் கொஞ்சம் வேரி ஆகிறனால ஸோ அந்த டாப்பிக்லாம் வந்துருக்குங்கிறதுக்காக நான் கீழே டச் பண்ணியிருக்கேன், அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ தேர்ட் யூனிட் இதில் வந்து ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அடிஷனலாக பார்த்துக்கோங்க. கேட் மாடல் இருக்க கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறையா வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இப்போ 3 மார்க்ஸ் இதில் வந்து ஒர்க் ஷேரிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் இதில் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. லூப் கான்செப்ட் வந்து வரும், ஆப்டிமைசேஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த OpenMP ஒர்க் ஷேரிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. OpenMP எக்ஸிக்யூஷன் மாடலும் சம்டைம்ஸ் ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. OpenMPயோட அட்வான்டேஜஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த டேட்டா டிபெண்டன்சி கான்செப்ட் வந்து கேட்குறாங்க, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. லூப் பேரலைசேஷன் இது முக்கியமான ஒன்று. பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷனும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் டேரக்டிவ்ஸ் அண்ட் ஒர்க் ஷேரிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இதை படிங்க. ஸோ இதில் சம்டைம்ஸ் வந்து இந்த OpenMP டேரக்டிவ்ஸை மட்டுமே கேட்குறாங்க, அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. அதனால இந்த கான்செப்டை நல்லா பிரித்து ஃபுல்லாக படிச்சிருங்க. ஸோ OpenMP ஆர்கிடெக்சர் அண்ட் மெமரி மாடல், இதில் அந்த மெமரி மாடல் கான்செப்ட் வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க.
இது போக டைம் இருந்தால் அந்த லூப்பிங் கான்செப்ட் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் எனக்கு தெரிஞ்ச ஆர்கிடெக்சர் வரதுக்கும் பாசிபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்மளுக்கு அந்த ஆர்கிடெக்சர் அதுல இருந்து கேட்கல அப்படின்னா, ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஆர்கிடெக்சர் கேட்பாங்க. ஸோ ஃபோர்த் யூனிட் இதில் வந்து பார்ட்டியை பொறுத்திருக்க ஒன்வாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது போக கொஞ்சம் அடிஷனலாக நிறையா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்ட் ஏல 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டிரைவ்டு டேட்டா டைப்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. கலெக்டிவ் கம்யூனிகேஷன் வந்து கேட்பாங்க. ஸோ இதுலேயே வந்து அந்த B2B அண்ட் கலெக்டிவ் கம்யூனிகேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ண சொன்ன கொஸ்டின் அடிச்சு துவச்சிருக்காங்க. அதாவது இது 3 மார்க்லையும் கேட்டு வச்சிருக்காங்க. பிக் கொஸ்டின் அதே கொஸ்டின் கேட்டு வச்சிருக்காங்க. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணாமல் அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட் பொறுத்தவரை நீங்கள் படிங்க அப்படின்னா பாயிண்ட் டு பாயிண்ட் அண்ட் கலெக்டிவ் கம்யூனிகேஷன் கண்டிப்பாக படிங்க. படிக்காமல் பேராங்க. ஸோ அப்புறம் வருத்தப்படுங்க. ஸோ 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் அண்ட் கலெக்டிவ் கம்யூனிகேஷன் டிஃபரன்ஷியேட் இது வந்து அடிச்சு துவச்சது நான் ஒன்று தான் கொடுத்துருக்கேன். நிறைய கொஸ்டின் நிறைய தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. கலெக்டிவ் கம்யூனிகேஷன்ல ப்ராட்காஸ்ட் பார்த்துக்கோங்க. அதில் கொடுத்துருக்க அந்த ரெடியூஸ் ஸ்கேட்டர் கேதர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. MPI derived டேட்டா டைப்ஸ் அண்ட் இட்ஸ் எக்ஸாம்பிள் வெரி இம்பார்ட்டன்ட். இது வெறும் அடிச்சு துவச்சு அதான் இந்த derived டேட்டா டைப்ஸும் அது போக வந்து இந்த B2B கலெக்டிவ் கம்யூனிகேஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுபோக பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது சிலபஸ்ல புதுசாக ஆட் பண்ணிருக்காங்க, அதனால பார்த்து வச்சுக்கோங்க. MPI ப்ரோக்ராமிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்ட் பியில் பாயிண்ட் டு பாயிண்ட் அண்ட் கலெக்டிவ் கம்யூனிகேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அதில் கம்பேர் ஒர்க்கிங் டிஃபரன்ஸ் இதை மட்டும் பாருங்க. கண்டிப்பாக இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு டாபிக் பார்த்தாலே முடிஞ்சு. அதுபோக MPI derived டேட்டா டைப்ஸ் அண்ட் சிங்க்ரோனைசேஷன் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் இப்போ சொல்லியிருக்கலாம் மேலே அந்த ப்ளூ கலர் டாபிக்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து 5th யூனிட் இதில் வந்து நான் ஒரு 10 ஒன் கொடுத்துருக்கேன். நம்ம சொல்கிற மாதிரி தான் இதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுபோக அடிஷனலாக கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து 3 மார்க்ஸ் இதில் வந்து ஸ்கேலபிலிட்டி மேட்ரிக்ஸஸ் கேட்கலாம். ஸ்கேலபிலிட்டினா என்னன்னு கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஆம்டல்ஸ் லாவும் கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பெர்ஃபார்மன்ஸ் பாட்டில் நெக் கேட்கலாம். ஸோ இதில் லா கான்செப்ட் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அது 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 யூனிட்ஸ் இருக்கனால பிக் கொஸ்டின்ல இந்த யூனிட் வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சம்டைம்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா சப்டிவிஷன்ஸ் பிரிச்சு கேட்குறப்போ கேட்குறாங்கன்னா இந்த யூனிட்ல இந்த பாட்டில் நெக் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் பாட்டில் நெக் கான்செப்ட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 3 மார்க்ஸ்ல வந்து இந்த மெஷரிங் அண்ட் அனாலிசிங் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து மேக்ஸிமம் 3 மார்க் கண்டிப்பாக வரும். அதில் அந்த த்ரோ புட்டு அது போக வந்து டைம் பர் டாஸ்க்கு, ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் வந்து இந்த இதில் தான் மெஷரிங் அண்ட் அனாலிசிங் பெர்ஃபார்மன்ஸ்ல வரும். அதில் வந்து கண்டிப்பாக 3 மார்க் வரும். பிக் கொஸ்டின் இதில் வருமானு தெரியல. ஸோ பாப்போம் வெயிட் பண்ணி. ஸோ 6th யூனிட்ல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் இந்த 6th யூனிட்னாலே TFS கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ 3 மார்க்ஸ் இதில் தான் சொன்ன மாதிரி என் பாடி சிமுலேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரெண்ட்ஸ் கான்செப்ட் கம்பேர் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 6th யூனிட்ல DFS கான்செப்ட் தான் வெரி இம்பார்ட்டன்ட். VFSோட DFS தான் மேக்ஸிமம் கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இதில் எப்படி கேட்பாங்கன்னு. ஓப்பன் MPI அண்ட் MPI டிஃபரன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஃபரன்ஸில் கம்பேர் இந்த கான்செப்ட் வந்து அடிச்சு துவச்சது. இது வந்து பிக் கொஸ்டின்ல கேட்டாங்க அப்படின்னா இது வருமானு தெரியல. ஆனால் மேக்ஸிமம் இது நல்லா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பன் MPI அண்ட் MPI கம்பேர் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கிராஃப் அல்கோரிதம் இன் பேரலல் அப்ரோச் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ரெண்ட்ஸ் இன் மல்டி கோர் அப்படின்னா மெனி கோர் ப்ராசஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது சம்டைம்ஸ் பிக் கொஸ்டின்ல கேட்கலாம். அதாவது உங்களுக்கு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் ஓப்பன் MPI அண்ட் MPI இம்ப்ளிமெண்டேஷன் கேட்கல அப்படின்னா இந்த ட்ரெண்ட்ஸ் கான்செப்ட் தான் வரும். ஆனால் மோஸ்ட்லி இந்த ட்ரெண்ட்ஸ் இன் மல்டி கோர் ப்ராசஸர் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் என்பாடி ப்ராப்ளம் ட்ரீ சர்ச்சோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் அண்ட் கம்பேர் ஓப்பன் MPI அண்ட் MPI இதான் நான் சொன்னல. இந்த கொஸ்டின் மட்டும் படிச்சீங்கனாலே போதும். மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ட்ரெண்ட்ஸ் கான்செப்ட் பார்த்துக்கோங்க. ட்ரீ சர்ச்சோட கான்செப்ட்டும் பார்த்துங்க. அதில் DFS பார்த்துங்க. இது வந்து ப்ரீவியஸில் கேட்டாங்க. ஸோ ஓவரால் நான் பிரித்து இதில் அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை மட்டும் படிங்க. அதில் மேலே அந்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதை வச்சு நீங்கள் படிச்சீங்கனாலே உங்களால் வந்து ஓரளவு கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த சப்ஜெக்ட் ஈஸியான சப்ஜெக்ட் தான். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன எலெக்டிவ் ரிப்பீட்டடாக எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.